நான் வந்துட்டு தமிழன் தொலைக்காட்சியில வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ, டைட்டில் அனிமேட்டரா நான் தமிழன் தொலைக்காட்சியில வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ எனக்கு வந்து சிறந்த டைட்டில் அனிமேட்டர்ங்கிற பரிசெல்லாம் குடுத்தாங்க. அப்போ எனக்கு செங்கோட்டையன் அப்படிங்கிற ஒரு எனக்கு ரொம்ப பழக்கமானாரு. அவர் நிகழ்ச்சி தயாரிப்பாளரா இருந்தாரு. அந்த சமயத்துல நெறைய அவருக்கும் தனிப்பட்ட முறையில நெறைய டைட்டில் அனிமேஷன், கிராஃபிக் டிசைன்லாம் பண்ணி குடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் நம்ம தமிழன் தொலைக்காட்சியிலிருந்து மக்கள் தொலைக்காட்சிக்கு வந்து வேலை செய்ய ஆரம்பிச்ச பிறகு, அவரு தனிப்பட்ட முறையில என்கிட்ட வந்து நெறைய டிசைன்லாம் பண்ணிட்டு போவாரு. அப்படிதான் ஒரு நாள் வந்து ஒரு டிவிடில வந்து சீமானண்ணனுடைய புகைப்படம், தலைவர் பிரபாகரன் இருக்கக்கூடிய புகைப்படம்லாம் எடுத்துட்டு வந்து எனக்கு இத எடிட் பண்ணி குடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அப்ப நான் கேட்கும்பொழுது, இது எதுக்காகன்னு கேட்கும்பொழுது அவர் சொன்னாரு, அவருக்கு கிஃப்ட் குடுக்கறதுக்காக அப்படின்னு சொன்னாரு. அப்போ அதாவது நான் அவருக்கு பிரபாகரன்னா ரொம்ப பிடிக்கும். நான் இத கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு நெனைக்கிறோம். அதுக்காக நம்ம வீட்ல ஃப்ரேம் போட்டு மாட்டுவாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. எனக்கும் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. எனக்கும் சீமானண்ணன் ஏற்கனவே அறிமுகம். தலைவர் பிரபாகரனும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற அடிப்படையில நான் அது வந்து ரொம்ப இப்ப அந்த போட்டோஷாப் ஒர்க்லாம் புதுசா ஆரம்பிச்சு எல்லாரும் பண்ணிட்டு இருந்த காலகட்டம். அப்ப என்னன்னா ஒரு மறைந்த தலைவர்கள் அல்லது வந்து நம்ம வீட்ல யாராவது இறந்துருவாங்க, அவங்க கூட நம்ம இருக்கிற மாதிரி, ஒருத்தர் மட்டும் வீட்ல தவறிடுவாங்க, அவங்கள வந்து ஒரு குரூப் போட்டோல வந்து ஆட் பண்ணி குடுக்குறது. இந்த மாதிரி எல்லாம் போட்டோஷாப் வந்த புதுசுல அந்த மாதிரியான வேலைகள்லாம் ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி சரி, அது எனக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அந்த விஷயத்த நான் பண்ணி குடுத்திருந்தேன். தொடர்ந்து அந்த புகைப்படத்தை வச்சு வந்து இவரு சந்திச்சாரு அப்படின்னு சொல்லிலாம் வந்து நிறைய தகவல்கள்லாம் வெளியில வர ஆரம்பிச்சது. அப்ப நான் செங்கோட்டையன்கிட்ட கேட்கும் பொழுது அவர் சொன்னாரு, பரவாயில்ல, நம்ம ஒரு அரசியல் கட்சி தலைவரை உருவாக்கி இருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன காம்ப்ரமைஸ் பண்ணாரு. அது பரவாயில்ல தானடா, நம்மளால ஒரு புகைப்படத்தால ஒரு நல்ல தலைவர் உருவாகிருக்காரு அப்படின்னு. எனக்கும் என்னன்னா அதுக்கு பிறகு வந்து தலைவர் பிரபாகரன் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் உருவான பிறகு ஓகே, அடுத்து ஒரு வழி நடத்தக்கூடிய அளவுல ஒரு பெரியாரிய சிந்தனை, ஒரு முற்போக்கு சிந்தனையா இருக்கக்கூடிய ஒரு சீமான் அண்ணன் வந்து அதை வழி நடத்தினா எனக்கு இன்னும் வந்து அதுவும் வந்து சரியா இருக்கும் அப்படிங்கிறது எனக்கும் தனிப்பட்ட முறையிலேயே அது வந்து நான் ரொம்ப விரும்பினேன். அதுக்கு பிறகு அவர் வந்து சொன்ன தகவல்கள்லாம் இந்த புகைப்படத்தின் அடிப்படையா வரும்பொழுது ரொம்ப 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 பிற்போக்குத்தனமாகவும் ரொம்ப தலைவர் பிரபாகரனுடைய புகழை வந்து ரொம்ப கீழ்த்தரமா கொண்டு போய் நிறுத்தக்கூடியதாகவும் இருந்துச்சு. அதாவது போர் உச்சத்துல இருந்த காலகட்டத்தில் அங்க புலிகள்லாம் வந்து யுத்த களத்துல போயிட்டு கை கால் இழந்து, கண்ணு இழந்து, உயிரிழந்து, குடும்பத்தை இழந்து, உறவுகளை இழந்து அங்க வந்து ரத்த களரியாயிட்டு இருந்து வெங்காயம் பாஸ்பரஸ் குண்டை கொட்டி குழந்தைங்களை கொண்டுகிட்டு இருந்த காலத்துல இவரை வந்து தலைவர் கூட்டிட்டு போய் உட்காந்து எனக்கு கறி சமைச்சு போட்டாரு, எனக்கு வந்து நான் துப்பாக்கி எடுத்து கொடுத்து எனக்கு விளையாட்டு காமிச்சிட்டு இருந்தாரு, அங்க பயங்கர கேளிக்கையா இருந்தது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து தலைவர் பிரபாகரன்னா ஒரு நெருப்பு மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தோம். நமக்கு வந்து என்னடா போர் நடந்துட்டு இருந்தப்ப ஒரு சினிமாக்காரனை கூப்பிட்டு இப்படிலாம் வந்து கூத்தடிச்சிட்டு இருந்தாரா அப்படிங்கிற அளவுக்கு இவர் இந்த இந்த பொய்யான தகவல்களை சொல்றாரு அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அது தொடர்ந்து ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுச்சு, எனக்கு வந்து துப்பாக்கியை கொடுத்து அதை சுட சொல்லி வேடிக்கை காட்டிட்டு இருந்தாரு. அந்த ராணுவ கட்டுப்பாடு நிறைந்த அந்த ஈழ ராணுவத்துல வந்து அந்த கட்டுப்பாட்டை எல்லாம் தளர்த்திட்டு எனக்காக வந்து பன்றிகளை மானை எல்லாம் சுட்டுக்கிட்டு சொன்னாருன்னு சொன்னதெல்லாம் ரொம்ப அநியாயமான பொய்யா இருந்தது. அப்பவே இதெல்லாம் நம்ம வெளிக்கொண்டாடணும் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு எண்ணம் தோணும். சரி, அப்படியே சரி, அவர் சரியாயிடுவாரு, ஏதோ ஒரு அரசியலுக்காக பேசிட்டு இருக்காரு அப்படின்னு தொடர்ந்தோம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, தமிழர்களுக்கு அரணா இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா ஈழத்துல தலைவர் பிரபாகரனும் தமிழகத்துல வந்து தந்தை பெரியாருமா தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இன்னைக்கு வட மாவட்டங்கள் எல்லாம் பார்த்து ஒப்பிடும் பொழுது இன்னைக்கு வட மாவட்ட தொழிலாளர்கள்லாம் தொடர்ந்து இங்க தமிழ்நாட்டுக்கு வராங்க அப்படின்னா தமிழ்நாடு முன்னேறி இருக்கு, ஒரு முற்போக்கு சிந்தனையோட இருக்கு, அறிவியல் சிந்தனையோட இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலதான். அதுக்கெல்லாம் ஒரு காரணமா நான் நினைக்கிறது வந்து இங்க இருந்த முற்போக்கு இயக்கங்கள், பெரியார் விதத்த சிந்தனைகள் தான் நான் நினைக்கிறேன். இப்ப என்ன பண்ணாரு, அந்த ப்ராஜெக்ட் தலைவர் பிரபாகரனை டேமேஜ் பண்ற ப்ராஜெக்டை முடிச்சுட்டு அடுத்தது வந்து இப்ப பெரியாரை டேமேஜ் பண்ற ப்ராஜெக்டை கையில் எடுத்து ஒட்டுமொத்தமாவே சமூக நீதிக்கு எதிரான ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அப்படிங்கும் பொழுதுதான் நான் வந்து சரி, இதுக்கு மேலேயும் இது ஒரு நம்ம டெக்னிக்கலா ஒண்ணு பண்ணி கொடுத்தோம், ஒருத்தர் யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொன்ன ஒரு எத்திக்காக நம்ம வந்து அந்த ரகசியமாவே வச்சிட்டு இருக்கிறது வந்து தவறு அப்படின்னு தான் நான் வந்து முகநூல்ல அதை பதிவு பண்ணேன். இதனால உங்களுக்கு உங்க மேல வழக்கு தொடர்ந்தாவோ இல்ல உங்களுக்கு உயிர் போயும் ஏதாவது இல்லைங்களா? இல்ல, அது இல்லைங்க. இன்னைக்கு சமூக நீதிக்கு எதிராக இவரு வந்து வழக்கமா ஆயிரக்கணக்கான விஷயங்களை உண்மைக்கு மாறா சொல்லிட்டு இருக்காரு. அதால ஏற்பட பாதிப்பை விட நம்ம செஞ்ச ஒரு விஷயத்த நம்ம வந்து இப்படி பண்ணோம், இந்த சமயத்துல செங்கோட்டையன் வந்து இதை வாங்கிட்டு போனாரு சொல்றதுனால என்ன பாதிப்பு வரும்னு எனக்கு தெரியல. அப்படியே வந்தாலும் அது சந்திக்கிறது தான் நமக்கு வந்து அதை சந்திச்சுதான் ஆகணும். அதை நம்ம சந்திக்கிறதுக்கு தயாரா. யாரு இந்த செங்கோட்டையன்? அவர் தான் நிகழ்ச்சி தயாரிப்பாளராக இருந்தார். இப்ப சமீபத்துல ரொம்ப ஒரு 7-8 வருஷமாவே என்கிட்ட அவர் தொடர்புல இல்ல. வெங்காயம் படம் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாளுக்கு பிறகு பேசினாரு. அதுக்கு பிறகு அவருடைய தொடர்பு எண் இல்லை. இப்ப வரைக்குமே நானும் இந்த தகவல்கள்லாம் வெளிவந்த பிறகு இதை வந்து சிலர் வந்து இது வந்து பொய் அப்படின்லாம்
வந்து நாம் தமிழர் தம்பிகள்லாம் யூடியூப்ல போட்டுட்டு இருக்காங்க. அதையெல்லாம் வந்து சொல்றதுக்காகவாவது அவர் எங்கேயாவது இருந்து ஃபோன் பண்ணுவாரு, எனக்கு வந்து அவரோட தொடர்பு எனக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். அவர் வாயிலேயே சொன்னார் இன்னும் கொஞ்சம் அது வந்து சரியா இருக்கும் அப்படின்ட்டு. இது வரைக்கும் அவர் என்ன தொடர்பு கொள்ளல, கூடிய சீக்கிரம் தொடர்பு கொள்வார்னு நினைக்கிறேன். இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு 16-17 வருஷம் ஆகுது. இவ்வளவு நாள் கழிச்சு இப்ப சொல்றீங்கன்னா அவருக்கு ஏதோ அவர் புகழுக்கு களங்கம் நீங்க தேடுற மாதிரி, அவரும் உங்களை மாதிரி ஒரு டைரக்டரா இருந்து வந்தவர். அது உங்களுக்கு எப்படி? இல்ல இவ்வளவு நாள் கழிச்சுன்னா இப்பவும் சொல்லலைன்னா வேற எப்பதான் சொல்றது அப்படிங்கிறீங்க. அடுத்தது ஈழத்துல நடந்தது ஓகே, அவர் வந்து ஏதோ பணத்துக்காக அல்லது வந்து ஈழத்தமிழர்களுக்காக தன்னோட இயக்கத்தை வளர்க்கறதுக்காக பேசுறாரு அப்படிங்கிற வரைக்குமாவது ஒரு அளவுக்கு நம்மளால பொறுத்துக்கிட்டு இருந்த முடியுதுங்க. இப்ப பெரியாரை பத்தி உண்மைக்கு புறம்பா அவர் சொல்லாத விஷயங்களை சொல்லி பிஜேபி கூட வந்து அதை சொல்றதுக்கு தயங்குறாங்க. அது பொய்ன்னு தெரிஞ்சு அதை சொல்றதுக்கு தயங்குறாங்க. இவர் வந்து அப்பேற்பட்ட பொய்யை இவர் வந்து துணிஞ்சு வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கும் பொழுது இப்பவும் இவர் அம்பலப்படுத்தலைன்னா அது வந்து சரியா இருக்காது அப்படிங்கிற காரணம். இல்ல அவர் என்னன்றாரு, பெரியாரை பத்தி நிறைய சிந்தனை புக்குகளாம் வந்து நான் படிச்சிருக்கேன், அதனாலதான் நிறைய படிச்சதுனாலதான் நான் இப்போ ஒரு செய்தியாளர் வந்து ஒரு கேள்வி கேட்டா டக்கு டக்குன்னு என்னால பதில் சொல்ல முடியுது, அந்த அளவுக்கு எனக்கு மெமரி பவர் இருக்கு. இந்த அளவுக்கு பெரியாரை பத்தி நான் நல்ல சிந்தனைகளை படிச்சிருந்தாலும் அவரோட தவறான சிந்தனை அவர் சொன்ன செய்திக்கான ஆதாரத்தை அவரால் காட்டவே முடியல. இப்ப அவர் சொன்னார் விடுதலையில இந்த பக்கத்துல இந்த செய்தி வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய பெரியார் இயக்க ஆதரவாளர்கள் கூட இல்ல, பிபிசி மாதிரியான பெரிய சேனல்ஸே வந்து அந்த விடுதலை பக்கத்தை எடுத்து போட்டு இதுல எந்த இடத்துலயுமே இந்த மாதிரியான ஒரு தகவல் இல்லை அப்படின்னு அப்பட்டமா வெளிப்படுத்திட்டாங்க. இதுக்கப்புறம் அவர் எங்கிருந்து ஆதாரம் கொண்டு வருவாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பொய்யான தகவலை சொல்லிட்டு ஒரு பக்கத்தை சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் நீ எத்தனையோ மீடியா வந்து அந்த பக்கத்துல அந்த விடுதலையில இந்த மாதிரியான பெரியார் சொன்ன ஒரு தகவல் எங்கேயுமே இல்லை அப்படிங்கறத சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போவாவது நான் சொன்னது தப்புன்னு ஒத்துக்கணும். அதுவும் இல்ல தொடர்ந்து அவர் அதே தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காருங்கும்போது அப்ப நம்ம அடுத்த கட்டத்துக்கு பேச வேண்டியதான்.